வணக்கம் நண்பர்களே. ஃபைனலி நம்ம அத்வைத வேதாந்தாவ பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். சனாதன தர்மால மொத்தமா 3 டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. அத்வைத, துவைத, சங்கிய. இதுல நம்ம மொத டெம்ப்ளேட்டான அத்வைத வேதாந்தாவ பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த சனாதன தர்மா அப்படின்றது வெறும் சூப்பர்ஸ்டிஷன் மட்டும்தான் அப்படின்ட்டு. ஆனா இந்த சனாதன தர்மாவோட பேஸே அட்வான்ஸ்ட் குவாண்டம் பிசிக்ஸ் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் சனாதன தர்மாவை உங்களால ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால இந்த காணொளியில நான் உங்களுக்கு குவாண்டம் பிசிக்ஸ்னா என்னது, அதை எப்படி சனாதன தர்மால யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போலாமா? அத்வைத வேதாந்தாவோட காடா பிரம்மன் அப்படின்ற கான்சியஸ் எனர்ஜி ஃபீல்டு தான். இந்த எனர்ஜி ஃபீல்டு நம்ம பாடியில இருக்கிற ஒரு ஆட்டம்லயும் 99.9% எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுலதான் பிரம்மன் இருக்கு. இந்த எம்டி ஸ்பேஸ்னாலதான் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டம் சுத்தி ரிவால்வே ஆக முடியுது. அதனாலதான் நம்ம அதை காடா கும்பிடுறோம். இதே மாதிரிதான் காஸ்மிக் லெவல்லையும் பிளானட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த எம்டி ஸ்பேஸ்னாலதான் ரிவால்வே ஆகுது. இல்லைன்னா ரிவால்வ் ஆக முடியாது. இந்த பிரம்மன் அப்படின்ற ஃபோர்ஸ்னாலதான் என்டையர் யூனிவர்ஸே கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா கிரியேட் ஆயிருக்க முடியாது. அதே மாதிரியே இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன்ல அந்த ட்ரினிட்டி காட்ஸ்ல இருக்கிற பிரம்மா வேற, இந்த பிரம்மன் அப்படின்ற ஃபோர்ஸ் வேற. அதனால ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பிரம்மன் அப்படின்ற கான்சியஸ் எனர்ஜி ஃபீல்டை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குவாண்டம் பிசிக்ஸ்ல சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு உங்களால இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே 2 டைப் ஆஃப் எனர்ஜி ஃபார்ம் இருக்குன்னு தெரியும். ஒன்று பார்ட்டிகல்ஸ். இந்த பார்ட்டிகல்ஸ்னாலதான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மேட்டர்லாம் ஃபார்ம் ஆகுது. அது ஒரு எனர்ஜி ஃபார்ம். அதே மாதிரியே வேவ் ஃபார்ம்ஸ்ல மூவ் ஆகுற சவுண்ட், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாமே ஒரு எனர்ஜி ஃபார்ம். இந்த 2 எனர்ஜி சோர்ஸை வச்சுதான் இந்த குவாண்டம் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எனர்ஜி சோர்ஸ், ஒரு ஸ்லிட், அதுக்கப்புறமா ஒரு ஸ்கிரீன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, லைட் பார்ட்டிகிள்ஸ் ரேஸ் மூலமா இந்த ஸ்லிட்ல அனுப்பி அந்த ஸ்கிரீன்ல அது தெரியுது. ஸோ இந்த ஸ்லிட்ல வழியா அந்த ஸ்கிரீன்ல போகும்போது இந்த 2 ஸ்லிட் வழியா போற லைட் ரேஸ் மட்டும்தான் அதுல விழுது. ஸோ இந்த மாதிரி 2 லைன் அந்த ஸ்கிரீன்ல ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரியே அடுத்த எனர்ஜி சோர்ஸா அவங்க வேவ்ஸ் அனுப்புறாங்க. இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் சவுண்ட், எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி. வேவ் இந்த ஸ்லிட் மூலமா அனுப்பும் போது இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இந்த மாதிரி நடந்து இந்த ஸ்லிட் மூலமா போய் இன்டர்ஃபியரன்ஸ் நடந்து இங்க ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. நம்ம மேட்டர் எனர்ஜி ஃபார்ம்லயும் வேவ்ஸ் எனர்ஜி ஃபார்ம்லயும் அனுப்புனா, ஸ்லிட் மூலமா அனுப்புனா ஸ்கிரீன்ல என்ன பேட்டர்ன் வருதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல. அடுத்தது இதை குவாண்டம் லெவல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணுறதுக்கு, குவாண்டம் பிசிக்ஸ்னா என்னது, சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்ல மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுதான். அதனால அவங்க எலக்ட்ரான்ஸை இது மூலமா அனுப்பி பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரான்ஸ் ஒரு டைப் ஆஃப் மேட்டர். அது பார்ட்டிகல்ன்றதால அது மேட்டர் தான், அது வேவ் ஃபார்ம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்லிட் மூலமா எலக்ட்ரான்ஸை இந்த எனர்ஜி சோர்ஸ் மூலமா இந்த ஸ்லிட் மூலமா போகும்போது அது இந்த மாதிரி சிங்கிள் லைன் பேட்டர்ன் தான் கிரியேட் பண்ணுது. ஆனா அடுத்தது அவங்க இங்க டபுள் ஸ்லிட் கொடுக்குறாங்க. டபுள் ஸ்லிட் கொடுக்கும்போது எலக்ட்ரான்ஸ் இது பண்ணும்போது நீங்க என்ன நினைப்பீங்க, இது மேட்டர் தானே, அப்ப இதுவும் 2 லைனா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சர்ப்ரைசிங்கா இதுலயும் வேவ்ஸ் மாதிரி இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு. சரி, எலக்ட்ரான்ஸை மொத்தமா அனுப்புனாதான் இப்படி நடக்குது அப்படின்றதுனால ஒரு எலக்ட்ரானா பண்ணலாம், அப்பதான் இன்டர்ஃபியரன்ஸ் நடக்காம ஒழுங்கா வரும் அப்படின்னு பார்த்து ஒரு எலக்ட்ரானா அனுப்புனாங்க. அப்பயுமே அவங்களுக்கு இந்த இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன் தான் வந்துச்சு.
சரி இதுவும் ஒர்க் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்க ஒரு அப்சர்வர வந்து வச்சாங்க. அதாவது ஒரு மெஷரிங் டிவைஸ். அப்ப அது வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு. இப்ப அனுப்பும்போது அது வந்து இன்னும் சர்ப்ரைசிங்கா வந்து 2 லைன் தான் வந்து எப்படி மேட்டரா அது பிஹேவ் பண்ணணுமோ, அதே மாரி 2 லைனாவே வந்து அதோட பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்மளுக்கு 2 விஷயம் புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஏதாவது தடுத்துச்சு அப்டின்னா, அதோட பிஹேவியர மாத்தி அது வந்து வேவ் பேட்டர்னான ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்னையும் அதால கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஒரு அப்சர்வர் வைக்கும்போது, அதோட பிஹேவியர திருப்பி மாத்தி ஒரு மேட்டராவே வந்து அதால ஆக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. இதுலேருந்து பிசிசிஸ்ட்ஸ்லாம் வந்து என்ன அவுட்புட் சொன்னாங்க அப்டின்னா, எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது ரொம்ப கான்ஷியஸான மேட்டர். அதோட சரவுண்டிங்ஸ்க்கு ஏத்த மாரி அதோட பிஹேவியர் வந்து அதால சேஞ்சும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட்டா இருக்கும்போது தான் இந்த வேவ் ஃபார்ம் கிரியேட் ஆகுதுல்ல, அந்த வேவ் ஃபார்ம் பேரு தான் வந்து ஸ்கேலார் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கேலார் வேவ்ஸ வந்து எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த எம்ப்டி ஸ்பேஸ், அந்த எம்ப்டி ஸ்பேஸ்ல இருக்கிற கான்ஷியஸ் எனர்ஜி ஃபீல்டா இருக்கிற பிரம்மன் அப்படின்ற ஃபோர்ஸ்னால மட்டும் தான் இந்த ஸ்கேலார் வேவ்ஸ கிரியேட் பண்ண முடியும். இந்த கான்செப்ட்ட நம்ம வேதாந்தாலேருந்து புரிஞ்சு, நம்ம செஞ்சுரியில திருப்பி இன்வென்ட் பண்ண சயின்டிஸ்ட் தான் வந்து நிக்கோலா டெஸ்லா. உங்களுக்கு இந்த சயின்டிஸ்ட்ட பத்தி இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நான் இத பத்தியும் ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். அத நீங்க போய் பார்க்கலாம். பிரம்மன் அப்டின்ற எனர்ஜி ஃபீல்ட் தான் வந்து ஸ்கேலார் வேவ்ஸ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு. இப்ப இந்த பிரம்மன் அப்டின்ற எனர்ஜிய வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணறது? இந்த எனர்ஜி ஃபீல்ட்க்கு வந்து 7.83 ஹெர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரீக்வன்சி தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சாதாரணமா நம்ம 5 சென்சஸ்க்குமே வந்து 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ் தான் வந்து பிக்கப் பண்ண முடியும். ஆனா இந்த 7.83 ஹெர்ட்ஸை வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்பதான் நம்ம 7 சக்கராவும் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம உடம்புல மொத்தமா 7 சக்கரா இருக்கு. இதுல வந்து கீழே இருக்கிற மூலாதார சக்கரால தான் வந்து குண்டலினி சக்தி இருக்கு. நம்ம வந்து மெடிடேட் பண்ணி ஓம் அப்படின்னு மெடிடேட் பண்ணி எம்டி ஸ்பேஸை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம குண்டலினி சக்தி வந்து ஒரு ஒரு சக்கராவா மேலே ஏறிட்டே வரும். இது எப்படி அப்படின்னா நம்ம ஓம்னு மெடிடேட் பண்ணும்போது நைட்ரிக் ஆக்சைடு வந்து நம்ம உடம்புல நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. அது மூலமா ஒரு ஒரு சக்கராவா மேல வந்து நம்ம தேர்ட் இல்லைன்னா அக்ன சக்கரா அதுக்கு வந்து ரீச் ஆகும். இந்த குண்டலினி சக்தி ரீச் ஆகும்போது நம்ம வந்து 7.83 ஹெர்ட்ஸ் இல்லைன்னா பிரம்மன் அப்படின்ற எனர்ஜியை வந்து அட்டைன் பண்ணி அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மளால உணர முடியும். இந்த மாதிரி நீங்க தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸ்கேலார் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடும் அப்படின்னு. பிரம்மனோட ஒரு பார்ட் தான் வந்து நம்மளோட சோல். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சோல் அப்படின்றது ஒரு பால் ஆஃப் எனர்ஜி தான். இது வந்து நம்ம ஹார்ட் கிட்ட இருக்கிற அன்ஹார்ட்ட சக்கரா கிட்ட தான் இருக்கு. இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நம்ம ஏர்த்துக்கு மேல வந்து மொத்தமா 7 ஆஸ்ட்ரல் பிளேன்ஸ் இருக்கு. நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நம்மள கிரிமேட் பண்ணுவாங்கல்ல, அப்ப வந்து நம்மளோட சோல் நம்ம பாடியில இருந்து ரிலீஸ் ஆகும். இந்த சோலோட வெயிட்டேஜ் வந்து நம்மளோட கர்மாவால தான் டிட்டர்மைன் ஆயிருக்கும். நம்ம பாவம் மட்டுமே தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க நம்மளோட சோல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரல் லேயர்லயே நின்றுடும். நம்ம இல்ல நிறைய புண்ணியங்கள் செஞ்சு நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கோம், ஈகோவே இல்லாம இருந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அப்புறமா இருக்கிற செகண்ட்ல இருந்து 6th லேயர் வரைக்குமே வந்து நம்ம சோல் வந்து போகும். நம்ம வந்து இந்த எந்த ஆஸ்ட்ரல் லேயர்ல இருக்கோமோ அதுக்கு பொறுத்து தான் நம்மளோட அடுத்த பர்த் வந்து டிசைட் ஆயிருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம இப்ப நிறைய பாவம் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டமான இடத்துல வந்து ரீபர்த் ஆற மாதிரி இருக்கும். நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தோம்னா ரொம்ப நல்ல இடத்துல வந்து நம்ம ரீபர்த் ஆற மாதிரி நடக்கும். இந்த ரீபர்த் சைக்கிள் வந்து நம்ம கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும் அன்டில் நம்ம வந்து நில் ஈகோவோட ரொம்ப புண்ணியங்கள் மட்டுமே செஞ்சு நம்ம வந்து குண்டலினி சக்தியை வச்சு தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணி பியூர் கான்சியஸ்னஸ் அட்டைன் பண்ணி நம்மளோட கார்மிக் பேகேஜ் வந்து ஜீரோவா ஆக்கி அப்ப மட்டும்தான் உங்களோட சோல் வந்து 7th ஆஸ்ட்ரல் லேயருக்கு வந்து போய் பிரம்மனோட நீங்க வந்து ஐக்கியமாயி ஆயிடலாம். இதுக்கு பேர் தான் முக்தி அடையிறது. நீங்க இந்த 7th ஆஸ்ட்ரல் லேயரை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி ரீபர்த்தே எடுக்க முடியாது.
சனாதன தர்மால சொன்ன மாரி நம்ப அ ஒரு ஒரு ஹியூமனோட கோலே வந்து இந்த 7த் ஆஸ்ட்ரல் லேயர அட்டைன் பண்ணது தான். அதே மாரி தான் எல்லா ரிஷிகளுமே வந்து இந்த 7த் ஆஸ்ட்ரல் லேயர்ல வந்து பிரம்மனோட ஐக்கியமாயிருக்காங்க. இந்த அத்வைத வேதாந்தா அப்படின்ற டெம்ப்ளேட் வந்து ரொம்ப லென்த்தியா நெறைய இன்ஃபர்மேஷனோட இருந்ததுனால, நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன அடுத்த பார்ட்ல கன்டின்யூ பண்ண போறேன். என்ன நண்பர்களே, அடுத்த பார்ட்ல சந்திப்போமா?